எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொத்தி போகுமே எங்கள் வீட்டு கூத்தாலே சரோஜினி சரோஜினி யார் கூடியது? மாப்பிள்ளை சத்தம் மாதிரி இருக்கு. அவர் தான் வந்திருக்காரு. மாப்பிள்ளை வாங்க, மாப்பிள்ளை உள்ள வாங்க. வாங்க வாங்க. திடுதுப்புனி வந்திருக்கீல, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. மர்மோன முதல்ல நீங்க உட்காருங்க. கட்டில இருங்க, நான் போய் காபி எடுத்துட்டு வரேன். சரோஜினி எங்க? மர்மோன சரோஜினி பார்க்க தான் வந்தீங்களோ? இல்லத்த. இருக்கட்டும் மர்மோனே, எனக்கு புரியுது. நீங்க என் வீட்டுக்கு எப்ப வேணாலும் வரலாம் போகலாம். நான் எதுவும் உங்களை சொல்ல மாட்டேன். அத பூவெல்லாம் வச்சு உறுதி பண்ணியாச்சுல்ல. இந்த மாச கடைசில உங்களுக்கும் சரோஜினிக்கு கல்யாணம் நடக்க போகுது. நாள் குறிச்சாச்சுன்னு சம்மந்தி போன் போட்டு சொன்னாவே. இதுக்கு வர நீங்க வரலாம் போகலாம், பிள்ளை பார்க்கலாம், ஒண்ணும் இல்ல மர்மோனே. நிக்கிறீல மர்மோனே, உட்காருங்க. சரோஜினி காப்பி எடுத்துட்டு வர சொல்லியே. ஷோ, நம்ம எதுக்கு வந்து இவ என்ன நினைச்சிட்டு பேசிட்டு போறான்னு தெரியலையே. நான் சரோஜினிட்ட எப்படியாவது பேசி இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லலான்னு வந்தேன். ஆனா இவியெல்லாம் அவிய ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு போறவ. அவட்ட எப்படி பேசுறது? இவி வேற வீட்டுல இருக்கவள. வெளியே எங்கேயாவது கூட்டிட்டு போட்டுமான்னு கேட்கலாமா? வெளியே போனாலாவது தைரியமா அவட்ட சொல்லிடலாம். இங்க இருந்தா எப்படி பேசுறது? உச்சி மலை தோப்புக்குள்ள ஒரு பூவு பூத்ததம்மா, குச்சி விட்டு சாமி நெஞ்சில் குடி போக பாக்குதம்மா. என்னாச்சு? ஒன்னல. உச்சி மலை தோப்புக்குள்ள ஒரு பூவு பூத்ததம்மா, குச்சி விட்டு சாமி நெஞ்சில் குடி போக பாக்குதம்மா. அது எனக்கு பிடிச்ச பொண்ணு ஒருத்தங்க இருக்காங்க, உங்களுக்கு தான். அப்ப சரி. மாமா என்னதான் சொல்லியாவ. பச்சை மண்ண போலதான் பால் மனசு தவிக்குதம்மா, பக்கு வச்சு பரிசம் போட்ட பாதையத்தான் வெறுக்குதம்மா, சாதி சனம் வெறுத்து புட்டு சாமி முடிவில் நடக்குதம்மா. ஒத்தையடி பாதையில ஊரு சனம் தூங்கையில ஒத்தையா போகுதையா என்னோட உசுறு உசுறு, வெத்தலை போல் வாடுதையா என்னோட மனசு. சரோஜினி, சரோஜினிமா, எம்மாடி சரோஜினி. என்னம்மா? எம்மா, மாப்பிள்ள வந்திருக்காருமா. மாப்பிள்ளனா யாரு? ஐயே, என்ன கேள்வி இது? உனக்கு பாத்துக்க மாப்பிள்ளமா ஆனது. போமா. வெக்கத்தை பாரியம் பிள்ளைக்கு. ஆமா, வெக்கப்படியாவ. சரிம்மா, வெக்கப்பட்டது போதும். சொத்தோல தண்ணி எடுத்து மூஞ்சி கழுவிட்டு சொத்தோல பவுடர் ஆகிட்டு வாமா. காப்பி எடுத்து வைக்க மாப்பிள்ளை கையில கொண்டு போய் கொடுத்துட்டு என்ன ஏதுன்னு விசாரி. நான் வரல. அப்படிலாம் சொல்லப்படாதுமா. உன்னை பார்க்கறதுக்காகவே மாப்பிள்ளை அங்கே இருந்து அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்காவ. எதுக்கு வந்திருப்பாரு செல்வம்? முகத்தை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்காரு. கல்யாணம் பேசி முடிச்சா எல்லா பையனுக்கும் இருக்க ஆசை தானே. வாமா, காப்பியை கொண்டு கொடுத்துட்டு அவரை ஒரு தடவை பார்த்துட்டு வந்துரு. உன் கூட பேசணும் பழகணும்னு அவருக்கு ஆசை இருக்குமா இருக்கும். நீ அங்க இருப்பான்னு நினைச்சிருப்பாரு. நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்துட்டேல, அதனாலதான் அவர் பார்க்க வந்திருப்பாருன்னு நினைக்கேன். வாமா சரோஜினி. அம்மா, நீயே அவருக்கு காப்பி கொடுத்துட்டு போய் பேசு. ஐயா, என்ன பேச்சு இது? ஏன் மூஞ்சி பார்த்துட்டு போறேக்கா மாப்பிள்ள அங்க இருந்து அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்காரு. என்னை பார்த்து பேசறதுக்கு அவருக்கு என்ன இருக்கு? உன்னை பார்க்கணும், உன் கூட பேசணும் பழகணும்னு நினைச்சிட்டு அங்க இருந்து வந்திருக்காரு. வாமா சரோஜினி. அம்மா, காப்பியை சூடு பண்ணி ஊத்தி வைக்க ஓடியா. இல்ல, நான் வரமாட்டேன். சரோஜினிமா, அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. ஏம்மா, நீயே போய் காப்பி கொடுத்துறா. ஏலா, இப்ப என்ன உனக்கு? என்னை விட்டு போக முடியாதுன்னு நினைக்கிறியோ? கல்யாணத்துக்கு என்ன கொஞ்ச நாள் இருக்குல்ல, என் கூட தானே இருக்க போறா. போ, கொண்டு போய் காப்பி கொடு. மூஞ்ச லேசா கழுவிட்டு இப்ப வாரா. உன்னை தேடி வந்திருக்காரு மாப்பிள்ள, அவட்ட ரெண்டு வார்த்தை பேசுறா. பேச மூஞ்சி இப்படி தொங்க விட்டுக்கிட்டு இருந்தா தலைக்குள்ள தூக்கி அடிச்சு விடுவேன். எனக்கு அவரை பிடிக்கவே பிடிக்காது. எங்க அம்மைக்கு மனசுல இருக்கிறது என்ன தெரியும். நான் போக மாட்டேன். ஏலா, என்ன பண்ணியா? பாரு, அம்மைக்கு வேற வேலை இல்லை, எப்ப பாரு மிரட்டிக்கிட்டே இருப்பா. காப்பி. சரோஜினி, காப்பி. சரோஜினி, காப்பி இருக்கட்டும். காப்பி இருக்கட்டும், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். காப்பி. சரிதா. இந்தாங்க. சரோஜினி, என் முகத்தை கொஞ்சம் பாரா. நான் போறேன். சரோஜினி, நான் போறேன். ஏய் சரோஜினி,
ஷோ இவ என்ன இப்படி இருக்கா? வெக்கப்பட்டுட்டே வந்து காப்பியை தந்துட்டு வெக்கப்பட்டுட்டே உள்ள போயிட்டா. ச்சே, இந்த பிரச்சனையை நான் யார்கிட்ட சொல்லுவேன்? இவகிட்டயா சொல்லலான்னு தானே வந்தேன். மாப்ள சரோஜினி வந்தால காப்பி தந்தால குடிங்க மாப்ள குடிங்க. அவ பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளை பாத்துக்கிடுங்க. அதனால யாரையும் நிமிந்து பார்த்து ரொம்ப பேசிக்கிட மாட்டா. போகவே எல்லாம் சரியாகிடும் மாப்ள. சரித்த சரோஜினிட்ட கொஞ்சம் பேசலான்னு வந்தேன். தெரியுது மாப்ள, எனக்கு தெரியுது. நீங்க பேசலாம்னு ஆசைப்பட்டு அங்க இருந்து இங்க வந்திருக்கீங்க. ஆனா அவ சின்ன பிள்ளை பத்தியில பட்டிக்காட்டுல கிடந்து வளர்ந்த பிள்ளை. யார் வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன், எங்கேயும் போக மாட்டா. நானே அதட்டி பேசிட்டேன்னு அழுதுருவா. அந்த அளவுக்கு எல்லார்கிட்டயும் டக்கு புக்குன்னு பேசிட மாட்டா. அதனால கல்யாணத்துக்கு வரவு நல்லா பேசுவா மாப்ள. சரித்த அப்படின்னா நான் சரோஜினியை வெளியே கூட்டிட்டு போலாமா? புரியுது மாப்ள, புரியுது. கல்யாணத்துக்கு வர நீங்க எங்க வேணாலும் கூட்டிட்டு போலாம். யார் கேட்க போறா? அமெரிக்கா கூட கூட்டு போங்க, நான் ஒண்ணும் கேட்க மாட்டேன். ஆனா இப்ப வேண்டாம் மருமோனே. ஏன்னா பூ வச்சது கூட இங்க யாருக்கும் ஒண்ணும் தெரியாது. கல்யாணத்தோட நான் எல்லாரும் கூப்பிடுறேன், எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துருவாங்க. அதுக்கு வர நீங்க எங்க கூட்டிட்டு போனாலும் கேள்வி இல்ல. அதனால நான் சொல்லியது ஒரு வார்த்தை மட்டும் கேளுங்க மாப்ள. கல்யாணத்துக்கு வரவு கண்டிப்பா அவ எங்கனாலும் வருவா. இப்போ வெளியே எங்கேயும் கூட்டிட்டு போண்டா மாப்ள. காப்பி குடிங்க. சரித்த அப்ப நான் வாரேன். ஐயோ மருமோன காப்பி குடிச்சிட்டு போங்க. இல்லத்த பரவாயில்ல இருக்கட்டும், நான் வாரேன். மாப்ள ஆசையா வெளியே கூட்டிட்டு போலாம் பழகலான்னு வந்திருக்காரு. ஆனா அந்த சோக்கர் பைவுல போகலையே. ஒரு வார்த்தை கூட உருப்படியா பேசாம காப்பியை கொண்டு கொடுத்துட்டு ஓடி வந்துட்டா. அவர் நல்லா பேசிருந்தாச்சுன்னு அந்த வீட்லயாவது உட்காந்து பேசியிருப்பாரு. வெளியே கூட கூப்பிட்டுருக்க மாட்டாரு. பாம்போல எட்டி பார்த்துட்டுல போறாரு. இதெல்லாம் ஆசை வரத்தான் செய்யும். இந்த பிள்ளைக்கு இது புரியலையே. சோக்கர் சோக்கர் சரியான சோக்கர்ல போட்டு வளர்த்து வச்சிருக்கேன். இவர் எதுக்காக இங்க வந்தாரு? எனக்கு இவரை சுத்தமா பிடிக்கல. என் மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம கல்யாணம் பேசியாவ. என்கிட்ட கேட்காமலே தலையில பூவை கொண்டு வைக்காவ. இவர் என்னடான்னு அங்கே இருந்து காப்பி குடிக்க வந்திருக்காரு. அவிய வீட்டுல இல்லாத பாலா காப்பியா? இங்க வந்து நான் கொடுத்தாதான் காப்பி குடிப்பாரா? வந்தாரு எங்க அம்மா காப்பி கொடுத்தா குடிச்சிட்டு போக வேண்டியதானே. சரி, பூ வைக்கும் போது இன்னும் திங்க மாதிரியே பார்த்து இருந்தாரு. எனக்கு இவரை பார்த்தாலே சுத்தமா பிடிக்கல. சரோஜினி, ஏமா இப்படி மாப்பிள்ளைட்ட பேசாம ஓடி வந்துட்டா? பாவம் மாப்பிள்ளை வருத்தப்பட்டுக்கிட்டு போறாரு. நல்ல பையமா, நல்ல மாப்பிள்ளை. போமா, எனக்கு பிடிக்கல. காப்பி வேணா அவங்க வீட்டுல குடிக்க வேண்டியதானே, இல்ல நீ கொடுத்தா குடிக்க வேண்டியதானே. எதுக்கு ஏன்ட்டு கேட்டாரு? ஐயே அப்படிலாம் சொல்லக்கூடாது. கால் கெட்டினாச்சுன்னா என்ன சாப்பாடு எல்லாம் நீ தானே போடணும். இருக்கு ஒரு காப்பிக்கு இப்படி அழுத்துக்கிட்டா எப்படி? அப்படிலாம் மாப்பிள்ளைய பேசக்கூடாதுமா. நீ அவர்கிட்ட பேசி பழகி பாரு, அவர் உனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க வீட்லயே ரொம்ப அமைதியான பையன் வருதான். தாய் தகப்பன் சொல்ல தட்ட மாட்டாராம். தங்கமான பிள்ளைமா. முதல்ல யாமினி பொண்ணு கேட்க போயிருக்காவ, அதுக்கு அவர் சரின்னு தான் சொல்லியிருக்காரு. அதுக்கு பிறகுதான் நம்ம வீட்டுல பொண்ணு கேட்டு உனக்கு பூ வச்சிருக்காவ. நீ தான் அவர் வருங்கால பொண்டாட்டின்னு தெரிஞ்சோன்னு எப்படி நம்ம வீட்டுக்கு ஓடி வந்து உன்னை பார்க்க வர்றாரு பத்தியா? நல்ல மனுஷமா, உன் வாழ்க்கை சந்தோஷமா அமையும். நீ எதை நினைச்சு கவலைப்படாத. நான் என்ன கவலையில இருக்கு? எங்க அம்மா என்ன சொல்லிட்டு போறா? நான் ஒண்ணு பேசினா அவனு புரிஞ்சிட்டு பேசுவா. இவளுக்கு மேல எங்க அக்கா ரெண்டு பேரும் எனக்கு வில்லி மாதிரி வந்துட்டாவ. யாருக்கும் என் மனசுல இருக்கிறதுன்னு புரிய மாட்டேங்குது. என்னத்தே? மாட்டு கொட்டை அவ்வளத்தையும் சுத்தம் பண்ணணும். மாடு எல்லாத்தையும் குளிப்பாட்டணும். அப்புறம் இந்த கோழி கூட சுத்தம் பண்ணாம நாள கிடக்கு. அதனால கோழி எல்லாம் அங்க போய் அடையாம மரத்துல போய் அடையுது. தேர்ந்தோ இந்த கோழி கூட சுத்தம் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாது. அதுக்கு நான் தான் பாடம் எடுக்கணுமா? பேரத்த ஒரு வாரமா நான் போவே இல்ல. அதுக்குள்ள எல்லாத்தையும் அந்த நாள் போட்டு
என்னத்தே? ஏலா பெரியவன் இன்னைக்கு தோட்டத்துக்கு போயிட்டா, அதனால நீ தோட்டத்துக்கு போக வேண்டாமா? சரித்தே, நான் அப்ப வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுக்கேன். ஆமா ரெஸ்ட் எடுப்பா ரெஸ்ட். முதல்ல நான் சொல்லி வேலையெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கு பிறகு ரெஸ்ட் எடு. வேலையா? என்ன வேலைத்தே? பின்னாடி மாட்டு கொட்டாய சுத்தம் பண்ணணும், கோழி குட்டைய சுத்தம் பண்ணணும். கோழி கூட நாலு குப்பையா கிடக்கு, ஒரு கோழி வந்து அடைய மாட்டேங்கி எல்லாம் மரத்துல போய் அடைஞ்சிட்டு கிடக்கு. அதை சுத்தம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு மாட்டெல்லாம் குளிப்பாட்டி விடு. ஏத்தே, இவ்வளவு வேலையா? இது மட்டும் இல்ல, இதெல்லாம் முடிச்சிட்டு வா, அதுக்கு பிறகு நீ தான் சோறு கறி ஆக்கணும். நான் சின்ன வெங்காயத்தை மட்டும் எடுத்து வச்சு உரிச்சிட்டு இருக்கேன். நீ போய் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்து கறி வை. என்னது இது? கிளவி இவ்வளவு வேலையும் என் தலையில கட்டுது. இப்ப என்ன செய்ய? தோட்டத்துக்கு வட்ட என்ன? ஓஹோ, இதனாலதான் முதல்ல தோட்டத்துக்கு போக வேண்டாம்னு சொல்லிச்சோ. இப்ப என்ன செய்ய? எல்லா வேலையும் நாளை செய்ய வேண்டியிருக்கு. முடியாது முடியாது. கிளவி நல்ல குத்துக்கள் மாதிரி தானே இருக்கு. அந்த சில்ப அங்க தானே இருக்கா, அவட்ட சொல்ல வேண்டியதானே. சரோஜா தந்திரமா ஓடிட்டா தோட்டத்துக்கு. நான் தான் வீட்டை அன்னைக்கு மாறி இருக்கேன் போல. என்ன பண்றது? என்ன யோசிச்சிட்டே இருக்க? டக்கு பக்கன் போயிட்டு சொன்ன வேலையை பாரு. ஐ பென்சில் மாமா. ஐயோ, தலைலாம் சுத்துதே. வாந்தி வாந்தியா வர்றதுக்கு கொமட்டுதே. ஐயையோ, நல்லது நடந்தா என்னாச்சு? நெட்டு என்னாச்சு நெட்டு? ஏங்க பென்சில் மாமா, தலைலாம் கிரு 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 கிருன்னு சுத்துது. வாய்க்குல இருந்து வாந்தி வாந்தியா வருது. என்ன சொல்லியா? ஒண்ணு வாந்தி வரலையே. ஐயோ, வரலையோ? வர மாதிரி இருக்குதே. பென்சில் மாமா, இனி ஓடி வந்து கொஞ்சம் பிடிச்சுக்கிடுங்க. இல்லனா அத்தை மேல விழுந்தாலும் விழுந்துருவேன். ஐயோ நெட்டு என்னாச்சு உனக்கு? ஐயோ தெரியலங்க, ரொம்ப சுத்துது. சின்னதரா, இது ஒண்ணு தானா வந்த சுத்தல் கிடையாது. வேற சொல்லிருக்கேன்ல, அதான் சுத்துது. ஐயோ பொய் இல்லத்தே, ரொம்ப திருப்பி திருப்பி சுத்துது. சுத்துற சுத்துல மூஞ்சி முதுகுக்கு போயிடாம. ஐயோ பென்சில் மாமா, பிடிங்க பிடிங்க பிடிங்க. நெட்டு புடிச்சிட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு? தெரியலங்க, இருந்தாலும் சுத்த ஆரம்பிச்சுட்டு என்னால நிக்க முடியல. வாரியல உடனே ஆஸ்பத்திரிக்கு போயிருவோம். இது எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு? ஏத்தே, தலை சுத்துது, வாந்தி வாந்தியா வருது தே. எப்படி சாதாரணமா இருக்க முடியும்? எம்மாடி மார்னோலே, மறுபடியும் மாசமா இருக்கியோ? ஐயோ இல்லத்தே, எதுவா இருந்தாலும் ஆஸ்பத்திரியில போய் செக் பண்ணாதான் தெரியும். பென்சில் மாமா வாங்க போவோம். ஏத்தே, இன்னைக்கு நாங்க வரக்கு லேட்டா வரோம். நீங்க நல்லா சமையல் பண்ணி சாப்பிடுங்க தே, உடம்பு கெடுத்துக்கிடாதுங்க. நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு பொறுமையா செக் பண்ணிட்டு வரட்டும். நான் கூட ரெண்டு பேரும் ஒத்த ஒத்த பிள்ளைகளோட நிறுத்திட்டாலுவேன்னு நினைச்சேன். மறுபடியும் ஒண்ணு வரப்போதே. ஆமா, இவளே நேராவணி எதுக்கு சொல்லிட்டு போனா? ஆஸ்பத்திரிக்கு போறாளா இல்ல கல்யாண வீட்டுக்கு போறாளான்னு யாராவி எதுக்கு? போனமா செக் பண்ணமா வந்தமான்னு இருக்க வேண்டியதானே. சரி போயிட்டு வரட்டும், பாத்துக்கிடு. அவன் என்னடானா தோட்டத்துக்கு ஓடிட்டா, இவன் என்னடானா ஆஸ்பத்திரிக்கு ஓடிட்டா. இந்த வேலையை பூரா என் தலையில எல்லாம் கட்டி விட்டாளுவே. இப்ப என்ன செய்ய? சில்பா, ஏல சில்பா, என்னம்மா? ஏலா இங்க வா. எம்மா, இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன சமையல்? வரும்போதே சுவாத்து பாணியே நினைச்சிட்டு வா. எம்மா, இன்னைக்கு புலாவோ மட்டன் கூட்டம் செஞ்சு தரியா? புலாவா? அப்படின்னா என்னது? சோறுதாம்மா. சோறுன்னு சொல்ல வேண்டியதானே, எதுக்கு புழுவுன்னு சொல்லியா? ஐயோ, புழுவில்லம்மா, புலாவ். சோறு தானே, செஞ்சு தாரேன். போய் சின்ன வெங்காயத்தை எடுத்து ஊறி. எம்மா, புலாவுக்கு சின்ன வெங்காயம் எல்லாம் போடக்கூடாதும்மா. சோத்துக்கு சின்ன வெங்காயம் யார் போடுவா? சோத்தை தண்ணி ஊத்தி தான் பொங்கணும். பருப்பு கறி வைக்க போறேன், அதுக்கு தான் சின்ன வெங்காயத்தை எடுத்து ஊறின்னு சொன்னேன். அப்படியே 4-5 பல்லு பூண்டு எடுத்து ஊறி. எம்மா, பருப்பு குழம்பு எனக்கு புலாவு தான் வேணும். இந்த புழுவு கிழவெல்லாம் எனக்கு செய்ய தெரியாது. வேணும்னா நீயே செஞ்சு தின்னு. புழுவு இல்லம்மா, புலாவு. சோறுதானடா, வடிச்சு வைக்க நல்ல கப்பு கப்புன்னு கப்பு. சோத்துக்கும் புலாவுக்குமே வித்தியாசம் தெரியலையே. இத்தனை வருஷமா அம்மா என்னதான் சமையல் கத்துக்கிட்டாவளோ? ஷோ, வேலையே செய்ய முடியலையே. ஒரே துக்க நினைப்பாவே இருக்கு. ஏன் அவ என்னை பார்த்து அப்படி மூஞ்சி வச்சுட்டு போனா? என்னை பார்க்க கூட பிடிக்காத மாதிரி மூஞ்சி அந்த பக்கமா திருப்பிக்கிட்டா. என்னவா இருக்கும்? ஆயுஷு வேற எனக்கு பொண்ணு பார்த்தாச்சுன்னு சொல்றா. நான் எனக்கு பொண்ணை கூட்டிகிட்டு போனேன் வீட்டுக்கு. ஷோ, இதை நினைச்சு நினைச்சு எனக்கு தலைவலியா இருக்கு. வீட்டுக்கு போலான்னாலும் முடியாது. அண்ணன் வந்தா ஏசுவாரு. இப்ப நான் என்ன பண்றது? ஹாய். இவன் வேறயா? இருக்க டென்ஷன்ல இவன் வேற. ஹலோ ஒன்னேதா. ஹாய். ஹாய். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு கல்யாணம் நடக்க போகுது. தெரியும் தெரியும். பொண்ணு பார்த்தாச்சுன்னு தெரியும், பூ வச்சாச்சுன்னு தெரியும். ஓஹோ, தெரியுமா?
ஆமா, அண்ணனுக்கு பாத்திருக்க பொண்ணு யாருன்னு தெரியுமா? அண்ணனுக்கா? ஆனந்த் அண்ணனுக்கு பார்த்துக்க பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனந்த் அண்ணன் இல்லப்பா, இந்த சூரிய அண்ணனுக்கு பாத்திருக்க பொண்ணு யாருன்னு தெரியுமா? உங்களுக்கு எனக்கு ஒரே வயசு தான், அண்ணான்லாம் சொல்ல முடியாது. சரி சரி பரவாயில்ல, முதலாளினே கூப்பிடு. ஆமா, இந்த முதலாளிக்கு பாத்திருக்க பொண்ணு யாருன்னு தெரியுமா? அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? அப்படிலாம் சொல்லக்கூடாது, நீ கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ராசா. நான் எதுக்காக தெரிஞ்சுக்கணும்? அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? இப்படிலாம் சொன்னா நான் விட்டுருவேன்னு நினைக்கிறியா? நீ கண்டிப்பா இதை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். சொல்லவா? சொல்லாம போறது இல்ல நிக்கிறீங்க, சொல்லுங்க. எனக்கு பாத்திருக்க பொண்ணோட பேர் தெரியுமா? துர்கா. இந்த ஊர் பொண்ணுதான். அவளோட ஃப்ரெண்டு பேர் கூட ஐஷு. உனக்கு கூட தெரியும்னு நினைக்கிறேன். விளையாடாத, சும்மா தானே சொல்ற. முதலாளின்னு சொல்றா, சாருன்னு மரியாதையா கூப்பிடு. வா போங்கிற. நான் என்ன நீ வச்சு வேலைக்காரனா? நீ தான் எங்க வீட்டுல வேலைக்காரன். மரியாதையா பேசு. அதுவும் என்கிட்ட மரியாதை கொடுத்துதான் பேசணும். உனக்கு நான் சின்ன முதலாளி. என்னோட ஒய்ஃபு சின்ன முதலாளி அம்மா துர்கா. இனி அவங்களை எங்கேயாவது பார்த்தா சின்ன முதலாளி அம்மான்னு தான் பேசணும். சேச்சே, இல்ல இல்ல, நீ அவளை பார்த்தா நீ பேசவே கூடாது. அவளுக்கும் எனக்கும் நிச்சயம் பண்ணியாச்சு. என்ன நிச்சயமா? பூ வச்சாலே இங்க பாதி நிச்சயம் முடிஞ்ச மாதிரிதான். அவளுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்க போகுது. இனி அவளை பார்த்த, அவ கூட பேசுறத நான் பார்த்த இடத்துல உன்னைய தொலைச்சிருவேன்.